அறுபடை வீடுகளையும் இணைக்கும் வகையில் திருச்செந்தூரில் இருந்து புதிய ரயில்கள் இயக்கப்பட வேண்டுமென பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முருகப்பெருமானின் 2ஆம் படை வீடாக அமைந்துள்ளது திருச்சீரல் அலைவாய் என்று அழைக்கப்படும் திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில். இக்கோவிலின் திருக்குடமுழுக்கு பெருவிழா 16 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூலை 7ஆம் தேதி வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது. இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகங்களின் சார்பில் எடுக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் 600 சிறப்பு பேருந்துகளை இயக்க முடிவு செய்து 3 தற்காலிக பேருந்து நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. கோயில் வாசல் வரை சென்று வருவதற்காக 30 பேருந்துகளை இயக்கவும் முடிவு செய்துள்ளனர். அதேபோல நெல்லை திருச்செந்தூர் இடையே ஒரு கூடுதல் ரயிலும் சென்னை தென்காசி இடையே ஒரு சிறப்பு ரயிலும் இயக்கப்பட உள்ளது. திருச்செந்தூர் ரயில் சேவையை பொறுத்தவரை செந்தூர் எக்ஸ்பிரஸ் என்ற சென்னை செல்லும் ஒரு ரயிலும் பழனி வழியாக கேரளா செல்லும் ஒரு ரயிலும் மட்டுமே எக்ஸ்பிரஸ் ரயில்களாக உள்ளன. நெல்லை திருச்செந்தூர் இடையேயும் ஒரு பயணிகள் ரயில் இயக்கப்படுகிறது. ஆனால் கோவை, பெங்களூரு உள்ளிட்ட பெருநகரங்களில் இருந்து திருச்செந்தூருக்கு நேரடி ரயில் சேவை இல்லை. திருச்செந்தூருக்கு தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருவதால் அவர்கள் போதுமான ரயில் சேவை இல்லாமல் சிரமத்திற்கு ஆளாகும் நிலை உள்ளது. எனவே பெருநகரங்களில் இருந்து கூடுதல் ரயில் சேவை வழங்கினால் உதவிகரமாக இருக்கும் என கோரிக்கை வைக்கின்றனர் பொதுமக்கள். திருச்செந்தூரிலிருந்து திருநெல்வேலி, சென்னை செல்ல பக்தர்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர். குறிப்பாக இங்கே ரயில்கள் இல்லை. அதாவது இது வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாள் தான் செந்தூர் எக்ஸ்பிரஸ்லாம் வருது. அதை விட்டுட்டு நாங்கள் என்ன கேட்குறோம்னா, எங்களுக்கு நேர் வழியில் புதுசாக ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் இயக்கணும். அறுபடை வீடுகளையும் இணைக்கும் வகையில் திருச்செந்தூரில் இருந்து புறப்பட்டு நெல்லை, மதுரை, பழனி, கோவை, திருத்தணி வரை சென்றடையக்கூடிய வகையில் ஒரு ரயிலை இயக்கலாம் என கோரிக்கை எழுந்துள்ளது. அதேபோல மும்மத தலங்களையும் இணைக்கும் வகையில் திருச்செந்தூரில் இருந்து நாகூர், வேளாங்கண்ணி வழியாக புதுச்சேரி வரை ஒரு ரயிலை இயக்கலாம் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். டெய்லி எக்ஸ்பிரஸ் வர்ற மாதிரி கூடுதலாக ஒரு ட்ரெயின் வசதி பண்ணி தரணும். பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் எல்லாமே மற்ற டைமில் எல்லாமே சீசன் டைமில் அதிகமான ரேட்டு 2000 ரூபா 3000 ரூபா வரை டிக்கெட் போடுறாங்க. ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்துச்சுன்னா மக்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நெல்லை திருச்செந்தூர் இடையேயான மெமோ ரயிலை கூடுதலாக இயக்கினால் அது பக்தர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. குடமுழுக்கு முடிவுற்ற அடுத்த 48 நாட்களுக்கு பக்தர்களின் கூட்டம் மிக அதிகமாக இருக்கும் என கருதப்படுவதால் அதனை ஈடுகட்டும் வகையில் ரயில் சேவை வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.